அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வைகாசி விசாகம் இல்லையா, அதனால் முருகரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைகாசி விசாகம் ஏன் கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அவதரித்த நாள் இன்றைக்கி தான். அவருடைய அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சக்தியாலும் எனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு சிவபெருமானிடம் வரம் பெற்றிருந்தார் சூரபத்மனும் அவங்களுடைய சகோதரர்களும் இருந்தாங்க. அவங்க வரம் வாங்கினதுக்கப்புறமா தேவர்களையும் மனுஷங்களை எல்லாரையுமே ரொம்பவே துன்பத்தில் வந்திருந்தாங்க. அதை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் எவ்வளோ தவம் இருந்து வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக விஷ்ணுகிட்டையும் போய் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க தேவர்கள்லாம், அவங்கக்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு சிவபெருமான் தான் பண்ணணும். ஏன்னா சிவபெருமான் இடத்துலேருந்து அவருக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை முருகர் தான் அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த குழந்தை சிவபெருமானின் அம்சத்துலேயும் உருவாக குழந்தை அது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சிவபெருமான் மேலே பார்வதி மேலே மையல் வரும்படி சிவன் மேலே மன்மத அன்பு விடுங்க அப்படின்னு சொல்லி மன்மதன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்மதன்கிட்ட போய் சொல்லும் போது, ஐயோ சிவன்கிட்டயா முடியாது, அவர் ரொம்ப கோவப்படுவாருன்னா இல்லை, எடுத்து சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மன்மதனும் சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நந்திக்கிட்ட உள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு மன்மதன் அம்பு இழுக்கும் போதே சிவன் அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு உடனே அவர் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. சிவன்கிட்ட முறையிட்டு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு முருகனை உருவாக்கி எங்களுக்கு சூரபத்மனை அழிக்கணும், நீங்கள் உங்களால் தான் முடியும்னு சொல்லி வேண்டிக்கும் போது சரின்னு சொல்லி ஒத்துண்டு, அதுக்கப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 பொறிகள் விழுது. அது சரவண பொறிகளில் விழுது. அதில் அந்த உடனே தாமரையாக மாறி 6 தாமரைகள் வருது. அந்த 6 தாமரையில் இந்த நெற்றிக்கண்ணிலேருந்து வர நெருப்பு அதில் விழுந்து குழந்தையாக உருவாகுது. அந்த குழந்தைங்கள கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எல்லா குழந்தையும் ஒன்றா சேர்த்து அம்பாள் அணைச்சி அந்த குழந்தைக்கு சரவணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரவணன் பேர் வச்சதுக்கப்புறம் முருகர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவர் போரிட்டு சூரபத்மனை அழித்து தான் சொல்கிறாங்க. சூரபத்மனை அழித்து மயிலாவும் சேவலாவும் மாற்றிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்த கதையில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ முருகர் அவதரித்த நாள் இன்றைக்கி. விசாகன்றது முருகருடைய நட்சத்திர நாள், அவதரித்த நாள்ன்றதுனால எதுக்கு முருகர் அவதரித்தாருன்னா, தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக அவதரித்த நாள்ன்றதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் நீங்கள் முருகருக்கு விரதம் இருந்து அவர்கிட்ட வேண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அத்தனையும் நிறைவேறும். இன்றைக்கி எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லை முடியாதவங்க வெறும் பால் பழம் இருக்கலாம். உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ இருங்க. விரதம்லாம் இருக்க முடியாதுன்றவங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வாங்க. கோவிலுக்கும் போக முடியாதுன்றவங்க வீட்லேயே கூட முருகரை ஒரு முருகருடைய படமோ விக்கிரகமோ வச்சு அவருக்கு நம்மளால் முடிஞ்ச பூவை சாத்தி ஒரு நைவேத்தியம், ஏதாவது ஒரு நைவேத்தியம், ஒரு பாலோ பழமோ இல்லை வெத்தலை பாக்க தான் வச்சு வைக்கணுன்னா அதையும் முடியுங்க. இல்லை ஒரு பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்ண முடியும்னா இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி முடிஞ்சதுன்னா கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம்னு முருகருடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இந்த மாதிரி எது என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. ரொம்ப 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 விசேஷமான நாள் இது. ஏன்னா முருகர் அவதரித்த நாள். முருகர் எதுக்கு அவதரித்தாருன்னா, மக்களையும் தேவர்களையும் காக்கிறதுக்காக அவதரித்த நாள். ஸோ இந்த நாளில் நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கும்ன்றது கண்டிப்பான ஒரு உண்மை. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓம் சரவண பவ.